ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலை, எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம சும்மா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க, ஒரு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். நம்மளது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுவே கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ குக்கர் சூடு பண்ணி இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் பிரியாணி கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் நெய் ஆட் பண்ணாக்கா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 3 பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். நான் இதில் நல்லா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ நம்மளுடைய வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ரெட் சில்லி பவுடர். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பிரியாணி மசாலா பவுடர், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி நல்லா இந்த வெங்காயத்துக்கு கூடயே நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம நல்லா இதை வேக வச்சிடலாம். நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரியாணிக்கு மெயினாக நமக்கு புதினாவும் கொத்தமல்லியும் தான் தேவை. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ரெண்டுமே ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கை அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம இதில் 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ண பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நம்மளுடைய சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதில் இருக்க மசாலா எல்லாமே நல்லா சிக்கன் பீஸில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதிலே நம்ம சிக்கன் கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சதுனால நல்லா மேலே தண்ணி அது அப்படியே அந்த மசாலாலே வந்துட்டுருக்கு சிக்கனு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போது 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு இது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இப்போ நான் வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறுனா போதும். இப்போ 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நமக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். எப்பயுமே அதுதான் ரேஷியோ. இப்போ நீங்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ் போடுறீங்கன்னா 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால எனக்கு 4 கப்பு தண்ணி தேவைப்படும்.
இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்புனாக்கா நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சிக்கனும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அரிசியும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எப்பவுமே சிக்கனும் அரிசியும் ஒரே லெவலில் இருந்துச்சுனாக்கா அது நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் அரிசியை போட்டுட்டு ரொம்ப வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இதை ஒரு விசில் வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வைங்க. அந்த ஸ்டீம்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு. நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரிசியில் நல்லா உடையாமல் வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்குது, சூப்பர் வாசனை அடிக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.